இருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தை அரசு வந்து யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? ஏறக்குறை 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தை அரசு வந்து யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? ஏறக்குறை 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தை அரசு வந்து யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? சட்டப்பேரவையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் கொடுத்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.